கடைசியில் நம்மளை தள்ள விட்டுறாங்க. அதில் ஒரு அண்ணன் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட பெட்ரோலை கொஞ்சம் வாங்கி போட்டு பங்குக்கு போயிடுவோம். அண்ணே என்ன பெட்ரோல் இல்லாமல் வண்டி நின்றுச்சுண்ணே. பெட்ரோல் பங்கு ரொம்ப தூரம் போகணுண்ணே. கொஞ்சோண்டு பெட்ரோல் போனேன், நான் போய் போட்டுக்கிறேண்ணே. என்னண்ணா இவ்வளோ பேசிக்கிறீங்க, கண்டுக்காம உட்காந்துருக்கேன். உடனே நான் வண்டியா கேட்டேன், கொஞ்சோண்டு பெட்ரோல் தானே கேட்டேன். நானே செம்ம கடுப்புல இருக்கேன், தயவுசெய்து டென்ஷன் ஏத்தாம போயிரு. இவ்வளவு தூரம் கேட்கிறேன், மறுபடியும் முடியாதுங்கிற மனசாட்சி இல்லையா உனக்கெல்லாம்? டிவி இறக்கமா என்னன்னு தெரியுமா தெரியாதையா? இப்படிப்பட்ட கல் நெஞ்சக்காரனா இருக்கியா? இவ்வளவு சேர்த்து எங்கேயா கொண்டு போற? இன்னைய மாதிரி கல் நெஞ்சக்காரனும் பார்த்ததே இல்லையா? பாட்றா என்னடா வேணும் இப்போ உனக்கு? பெட்ரோல் தானே வேணும், போய் எடுத்துக்கடாப்பா. இவ்வளவு நேரம் தரலேஞ்ச நானும் இப்ப தாரே என்ன பாரு, அங்க நிக்கிறேனே நீ. திட்டினேன் எதுவும் கோச்சுக்காதனே. இவ்வளவு நேரம் கெஞ்சிட்டா, ஆனா கடைசியில கொடுத்துட்டியேனே. இவ்வளவு தூரம் எப்படி தள்ளிட்டு போப்பான்னு நினைச்சுக்கிறேன். பெட்ரோல் கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டேனே, தேங்க்ஸ்ண்ணே. சரிப்பா, சரி பரவாயில்ல போ. என்னப்பா? இல்லண்ணே, எப்போ பெட்ரோல் போட்டா எடுத்துருவேன், எனக்கு எடுக்க மாட்டேதுண்ணே, என்னன்னு தெரியலண்ணே. நீ பெட்ரோல் போட்டிருந்தானா ஸ்டார்ட் ஆயிருக்கும். என் வண்டியில எடுத்து போட்டது டீசல். டீசலா? என்னையா சொல்ற? நானே இவ்வளவு நேரம் அதான் டீசலை போட்டான்னு கட்டுப்பாய் போய் உட்காந்துருக்கேன். மெக்கானிக் கால் பண்ணிட்டு சும்மா என்கிட்ட வந்து ஈவு இருக்கா இறக்கா இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. வெயிட் பண்ண, மெக்கானிக் வருவான், ரெண்டு வண்டியும் சேர்த்து எடுத்துட்டு போவோம். இன்னும் ஒண்ணுக்கு 2 பேர் இருக்கீங்க, வண்டியில பெட்ரோல் இல்லாம நின்றுச்சு. கொஞ்சோண்ட பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா போட்டுட்டு கீச்சுன்னு பெட்ரோல் பங்க் போயிருவேன்.